ஓம் சக்தி சிறப்பு பார்வை மனம் இத்தலைப்பின் கீழ் நாம் இன்று ஒரு நிகழ்வை கவனிப்போம். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் தங்கியிருந்தார். அப்பொழுது பெரும் புகழ்பெற்ற தொழிலதிபர் ஜான் டி ராக்பெல்லர் சாமிஜியை சந்தித்தார். ராக்பெல்லரின் நண்பர்களின் சிலர் சாமிஜியின் உரைகளுக்கு வருவதுண்டு. இவர்கள் ராக்பெல்லரையும் தங்களுடன் வருமாறு அழைத்ததுண்டு. ஆனால் அவர் எந்த காரணத்தாலோ மறுத்தே வந்தார். ஆனாலும் ஒரு நாள் தாமே அறியாத ஒரு வேகத்தில் அவர் சாமிஜி தங்கியிருந்த இல்லத்துக்கு வந்தார். கதவை திறந்த பட்லரை ஒரு தள்ளு தள்ளிக்கொண்டு, நான் அந்த இந்து சாதுவை பார்க்க போகிறேன் என்று கூறியபடி திடும் பிரவேசமாக நுழைந்தார். அமெரிக்க நாட்டில், அதுவும் செல்வத்தை திளைக்கும் ஒரு பணக்காரரிடம் சற்றும் எதிர்பார்க்க முடியாத செய்கை இது. புயல் காற்று போல் சாமிஜி இருந்த அறைக்குள்ளே சென்றார் ராக்பெல்லர். சாமிஜியோ இதனால் சற்றும் நிலைக்குலையாது தம் கண்ணை கூட உயர்த்தாமல் தான் அமர்ந்த நிலையிலேயே அமர்ந்திருந்தார். ஒரு வினாடி சென்றது. கால்வியிடம் கூறியது போலவே ராக்பெல்லரின் அந்தரங்க வாழ்க்கையையும் சாமிஜி எடுத்து கூறினார். நீங்கள் ஈட்டியுள்ள பெருஞ்செல்வம் உங்களுடையதல்ல. மக்களுக்கு பாய்ச்சுவதற்காக செல்வத்தை எடுத்து செல்லும் ஒரு வாய்க்கால் தான் நீங்கள். மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய ஒரு வாய்ப்பாகவே ஆண்டவன் உங்களுக்கு இவ்வளவு செல்வத்தை அளித்திருக்கிறான் என்று சுவாமி விவேகானந்தர் ராக்பெல்லரிடம் கூறினார். சாமிஜி இப்படி தமக்கு உபதேசித்தது ராக்பெல்லருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. எரிச்சலடைந்து அவர் குட்பை கூட சொல்லாமல் வந்தது போலவே வேகமாக வெளியேறினார். ஒரு வாரம் காலம் சென்றது. மறுபடியும் முன்னறிவிப்பு இல்லாமலே ராக்பெல்லர் சாமிஜியின் இருப்பிடம் தேடி வந்தார். முன்பு போலவே சாமிஜி அவரை ஏறிட்டும் பாராமல் கீழ்நோக்குடன் அமர்ந்திருந்தார். ராக்பெல்லர் தாம் கொண்டு வந்திருந்த ஒரு காகித கட்டை சாமிஜியின் முன்னால் இருந்த மேஜையின் மீது போட்டார். தான தர்மங்கள் செய்வதற்காக நான் போட்டுள்ள திட்டம் இது. நீங்கள் இப்போது திருப்தி அடைந்து என்னிடம் நன்றி கொள்ளலாம் என்றார். சில வினாடியில் சாமிஜி சிலை போல அமர்ந்திருந்தார். புருவத்தை கூட உயர்த்தவில்லை அவர். பிறகு அந்த காகிதங்களை எடுத்து நிதானமாக படிக்கலானார். நீங்கள் தான் என்னிடம் நன்றி கொள்ள வேண்டும் என்று சாமிஜி மிருதுவாக கூறினார். ராக்பெல்லரின் பேட்டி அத்துடன் முடிந்தது. பின் நாட்களில் ராக்பெல்லர் பணம் படைத்தவன் ஒரு தர்மகர்த்தாவே. அவன் தனது செல்வத்தை முறையின்றி செலவிடுவது பெரும் பாவமாகும். மற்றவர்களுக்காக வாழ்வதே ஒருவனுடைய வாழ்க்கை நிறைவு. அப்படி வாழத்தான் நான் முயல்கிறேன் என்று கூறியிருந்தார். நாம் தற்பொழுது ராக்பெல்லரின் அனுபவத்தை கவனிப்போம். இவ்வாறான என்ன மாற்றத்தை விஞ்ஞான கருவிகள் மூலம் ஏற்படுத்திட இயலுமா? மனம் எனும் தளத்தை ஊடுருவும் அதிகாரம் விஞ்ஞான கருவிகளிடம் இல்லை. இறைவனை உணர்ந்து அறிந்த மகான்களிடம் மட்டுமே இருந்தது. அவர்களை நாடு போற்றி வணங்கிட வேண்டும். அறியாமை இருள் விலக ஒளி பெற்ற அவர்களின் ஆசிகள் நம் ஆழ் மனதில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் பல. தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். ஓம் சக்தி.